திருக்குறள் கதைகள் கதை எண் 311. வேண்டாம் விளம்பரம். நிர்வாக இயக்குனர் ரமணனின் அறைக்குள் வந்த பொது மேலாளர் சண்முகம் சற்று நேரம் பொதுவாக பேசிய பின் தான் சொல்ல வந்த விஷயத்துக்கு தயக்கத்துடன் வந்தார். சார், டிசம்பர் குவார்ட்டர் அக்கௌண்ட்ஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ தான் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் என்கிட்ட விவரங்களை கொடுத்துட்டு போனார். சொல்லுங்க என்றார் ரமணன். சண்முகம் என்ன சொல்லப் போகிறார் என்று அறிந்தவர் போல். இந்த குவார்ட்டர்லேயும் நமக்கு நஷ்டம் தான் ஏற்பட்டிருக்கு. போன குவார்ட்டரை விட கொஞ்சம் அதிகமாகவே நஷ்டம். நம்ம பத்திரிக்கை நல்ல பேர் இருந்தோம், ஓரளவுக்கு நல்ல சர்க்குலேஷன் இருந்தோம். நாம் அப்படி நஷ்டத்தில் இயங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நாம் என்ன செய்ய முடியும்? வாசகர்கிட்ட நம்ம நிலைமையை விளக்க சொல்லி பத்திரிகையுடைய விலையை கொஞ்சம் உயர்த்த வேண்டியதுதான். அதை தவிர விளம்பர வருமானத்தை அதிகரிக்கவும் நம்ம முயற்சி பண்ணிட்டு தானே இருக்கோம் என்றார் ரமணன். சார், போன விஷயந்தான் விலையை உயர்த்தினோம். மறுபடியும் ஏற்றினா அது சர்க்குலேஷனை பாதிக்கலாம். நீங்கள் சொன்னபடி விளம்பர வருமானத்தை அதிகரிக்கிறது தான் நம்ம கவனம் செலுத்தணும் என்று சொல்லிவிட்டு சற்று தயக்கத்துடன் நிறுத்தினார் சண்முகம். ரமணன் மௌனமாக இருந்தார். சார், நான் கணக்கு போட்டு பார்த்தேன். நம்ம விளம்பர கொள்கைகளை நாம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டால் பத்திரிகை விலையை உயர்த்தாமலேயே வருமானத்தை கூட்டி லாபம் அளவுக்கு பத்திரிகை நடத்தலாம் என்ற சண்முகம் தான் தயாரித்திருந்த கணக்குகள் அடங்கிய தாளை ரமணன் முன் நீட்டினார். மிஸ்டர் சண்முகம், இதுக்கு கணக்கெல்லாம் தேவையில்லை. அதிக விளம்பரங்கள் வந்தால் வருமானம் அதிகரித்து லாபம் வருங்கிறது எனக்கு தெரியும். அதனால் நம்ம பத்திரிகையை இன்னும் நல்லா நடத்தி இன்னும் சர்க்குலேஷன் அதிகரித்து நல்ல லாபத்தோடையும் மார்க்கெட்டில் நல்ல பேரோடையும் இயங்கலாம்ங்கிறது எனக்கு புரியுது. ஆனால் இந்த காம்ப்ரமைஸை என்னால் பண்ண முடியாது. வேறு வழியில் முயற்சி செஞ்சு தான் நஷ்டத்தை தவிர்த்து லாபமாகிங்கிற வழியை பார்க்கணும் என்றார் ரமணன். சார், மது சிகரெட் விளம்பரங்களை வெளியிடுறதுங்கிற உங்கள் கொள்கை உயர்ந்தது தான். ஆனால் இப்படி நினச்சி பாருங்கள், நாம் இந்த விளம்பரங்களை போடாததால் யாரும் சிகரெட் மது இருந்தது நிறுத்திட போகிறதில்ல. நமக்கு ஒரு நன்மை கிடைக்கிறப்ப அதையே நாம் பயன்படுத்திக்கக்கூடாது. இதில் சட்டத்துக்கோ தர்மத்துக்கோ விரோதமாக எதுவும் இல்லையே என்றார் சண்முகம். மிஸ்டர் சண்முகம், பத்திரிகையில் சிகரெட் மது விளம்பரங்களை கொடுக்குறவங்க எதுக்காக கொடுக்குறாங்க? பத்திரிகை வருமான வழங்கலுக்காவா? பத்திரிகையில் விளம்பரங்களை பார்த்துட்டு வாசகர்கள் அவங்கள பொருட்களை எல்லாம் வாங்கி பயன்படுத்துவாங்க. அதனால் அவங்கள விற்பனை அதிகமாகும் தானே. நம்ம பத்திரிகையில் விளம்பரத்தை பார்த்து 1-2 பேர் இந்த பழக்கங்களுக்கு ஆளாகி அதனால் அவங்க பாதிக்கப்பட்டாலும் அதில் நமக்கு பொறுப்பு இருக்குல்ல. வேண்டாம் மிஸ்டர் சண்முகம், சிகரெட் மது விளம்பரங்களால் வரக்கூடிய வருமான வளர்ச்சிகள் நமக்கு வேண்டாம். அவன் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என்றார் ரமணன் உறுதியாக. இன்றைய வியாபார உலகில் இப்படி ஒரு மனிதரா என்று தன் நிர்வாக இயக்குநரை வியப்புடனும் பிரமிப்புடனும் பார்த்தார் சண்முகம். அறத்துப்பால் துறவுறவியல் அதிகாரம் 32 இன்னா செய்யாமை. குறள் 311. சிறப்பியினும் செல்வம் பெறினும் பிறர்க்கு இன்னா செய்யாமை மாசற்றார் கோள். பொருள்: மிகுந்த சிறப்பை தரும் செல்வத்தை பெறுவதாக இருந்தாலும் பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருப்பதே மாசற்றவர்களின் கொள்கையாக இருக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.